ஆண்டுதோறும் 10% கூடுதல் நிதி வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். பாஜகவிலிருந்து விலகினார் ரவி. அரசியல் பயணம் தொடரும் என அறிவிப்பு. லாஸ்பேட்டை தொகுதியில் முதியோருக்கு இலவச போர்வை, காலணிகள் வழங்கும் திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து துவக்கி வைப்பு. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் மோதல், ஒருவர் காயம். செல்போன் பயன்படுத்தியது தொடர்பான புகாரால் தாக்குதல் நடந்ததாக தகவல். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்தும் வகையில் மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் நிதி உதவியை 10% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி நேரில் பங்கேற்கவில்லை. எனினும் அவரது சார்பில் தயாரிக்கப்பட்ட விரிவான உரை மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த உரையை முதல்வர் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் இந்தியா 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த நாடாக மாறும் என்ற பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 தொலைநோக்கு திட்டத்தை செயல்படுத்த புதுச்சேரி அரசு உறுதி பூண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி, தனிநபர் வருமான அடிப்படையில் யூனியன் பிரதேசங்களின் புதுச்சேரி 3வது இடத்தில் இருப்பதுடன் நிலையான விலைகளின் அடிப்படையிலான மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்திகள் நாடு முழுவதும் 11வது இடத்தில் உள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளது. புதுவையில் நிதி பற்றாக்குறை 1.33% மட்டுமே உள்ளதாகவும், இது மத்திய அரசு நிர்ணயித்துள்ள 3% வரம்பை விட மிகவும் குறைவானதாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இயற்கை வளங்கள் எதுவும் இல்லாததால் புதிய வருவாய் ஆதாரங்கள் உருவாகுவதும் சவாலாக இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசின் நிதி ஆதரவு அவசியம் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய உட்கட்டமைப்பு தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற இன்னும் 20 ஆண்டுகள் வரை தேவைப்படக்கூடும் என்று உரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வளர்ந்த புதுச்சேரி என்ற இலக்கை அடைவதற்காக சாலை, குடிநீர், கழிவுநீர் மேலாண்மை, சுகாதாரம், கல்வி உள்ளிட்ட துறைகளில் பெரிய அளவிலான திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு சிறப்பு தொகுப்பு திட்டம் ஒன்றை அறிவித்து அதற்கென தனி நிதி ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2007 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் மத்திய உள்துறை மற்றும் நிதி அமைச்சகங்களின் அறிவுறுத்தலின்படி தனி பொது கணக்கை நிர்வகித்து வரும் சட்டப்பேரவையுடன் கூடிய முதல் யூனியன் பிரதேசம் புதுச்சேரி என்பதும் உரையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடைக்கால ஏற்பாடாக 2026-27 நிதியாண்டு முதல் மத்திய அரசு வழங்கும் நிதி உதவியை ஆண்டுதோறும் குறைந்தது 10% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். முதல்வரின் இந்த கோரிக்கை புதுச்சேரியின் நீண்டகால வளர்ச்சி திட்டங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை உறுதி செய்யும் முயற்சியாக அரசியல் மற்றும் நிர்வாக வட்டாரங்களில் முக்கியத்துவம் பெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொது தொடர்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வந்த ரவி கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அதே நேரத்தில் தனது அரசியல் பயணம் தொடர்ந்து நீடிக்கும் என்று அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய ரவி, 1987 ஆண்டு முதல் பாஜக கட்சியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து கட்சியின் வளர்ச்சிக்காக உழைத்து வந்தேன். ஆனால் சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக கட்சியிலிருந்து விலகும் முடிவை எடுத்துள்ளேன். இருப்பினும் நான் அரசியலிலிருந்து விலகவில்லை. எனது அரசியல் பயணம் தொடர்ந்து மக்களுக்காக இருக்கும் என்றார். மேலும் தமிழக பாஜக அரசியல் சூழல் குறித்து கருத்து தெரிவித்த அவர், தமிழகத்தில் பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய அண்ணாமலை போன்ற தலைவரை உருவாக்கிய கட்சி அவர் விலகிய பின்னரும் எந்த வருத்தமும் இல்லை என கூறுவது ஆச்சரியமாக உள்ளது. இது கட்சியின் தற்பொழுதைய அணுகுமுறையை வெளிப்படுத்துகிறது என விமர்சித்தார். இந்த நிலை தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரியிலும் காணப்படுகிறது. புதுச்சேரி பாஜக தலைமை தொடர்ந்து முக்கியமான தொண்டர்களை இழந்து வருகிறது என்று குற்றம் சாட்டினார். ரவியின் இந்த திடீர் விலகல் அறிவிப்பு புதுச்சேரி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீண்ட காலமாக பாஜகவில் செயல்பட்டு வந்த ஒருவரின் விலகல் கட்சியின் உள்நிலை செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக அணுகுமுறைகள் குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. அதே சமயம் ரவி எதிர்காலத்தில் எந்த அரசியல் கட்சியில் இணைவார் அல்லது தனித்த அரசியல் பாதையை தேர்வு செய்வாரா என்பது குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. அவரது அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் குறித்து அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் பயனாளிகளுக்கு
அரசின் சார்பில் இலவச போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி சிவக்கொழுந்து துவக்கி வைத்தார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் உதவித்தொகை பெறும் அனைத்து பயனாளிகளுக்கும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகின்றன. இதன் துவக்க நிகழ்ச்சி லாஸ்பேட்டை தொகுதியில் இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் சப்தகிரி வி சிவக்கொழுந்து முதற்கட்டமாக ஜீவானந்தபுரம் மற்றும் குறிஞ்சிநகர் பகுதிகளில் உள்ள அங்கன்வாடி மையங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள முதியோர்களுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கி திட்டத்தை துவக்கி வைத்தார். முதியோரின் நலனில் அரசு அக்கறை நிகழ்ச்சியில் பேசிய வி சிவக்கொழுந்து முதியோர் நலனுக்காக புதுச்சேரி அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் வயதான காலத்தில் அவர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இத்தகைய நலத்திட்டங்கள் பயனுள்ளதாக அமையும் என்றும் தெரிவித்தார். மேலும் அரசின் நலத்திட்டங்கள் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள், லாஸ்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள், முதியோர் பயனாளிகள் மற்றும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் முதியோர் உதவித்தொகை பெற்று வரும் அனைத்து பயனாளிகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள் மூலம் பல்வேறு கட்டங்களாக இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறைகள் விசாரணை கைதிகள் ஒருவருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் காயமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அருகே உள்ள காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையின் பல்வேறு பிரிவுகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் கைதிகள் இடையேயான ஒழுங்கை பராமரிக்க சிறை நிர்வாகம் தொடர்ந்து கண்காணிப்பு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் விசாரணை கைதிகளான ரங்கராஜ் மற்றும் அமோல் ஆகியோருக்கு இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் ஏற்பட்ட வாய் தகராறு பின்னர் கைகலப்பாக மாறியதால் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மோதல் குறித்து தகவல் அறிந்த பாதுகாப்பு பணியினர், இருந்த சிறை அதிகாரிகள், காவலர்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இருவரையும் பிரித்து மோதலை கட்டுப்படுத்தினர். அதிகாரிகளின் துரித நடவடிக்கையால் மேலும் பெரிய அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் அமுல் பலத்த காயமடைந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு சிறையிலேயே முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். தற்போது அவரது உடல் நிலை குறித்து மருத்துவர்கள் கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சம்பவம் தொடர்பாக சிறை நிர்வாகம் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணைகள் ரங்கராஜ் சிறைக்குள் விதிமுறைகளை மீறி செல்போன் பயன்படுத்தி வந்ததாகவும் இதுகுறித்து அமுல் சிறை அதிகாரிகளிடம் தகவல் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ரங்கராஜ் அமோலுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு பின்னர் தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் மோதலுக்கான உண்மையான காரணம் குறித்து தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. போலீசார் விசாரணை இந்த சம்பவம் குறித்து சிறை நிர்வாகம் அளித்த தகவலின் பேரில் காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சம்பவத்தில் தொடர்புடைய கைதிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதுடன் சிறைக்குள் செல்போன் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாகவும் தனியாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மத்திய சிறை வளாகத்திற்குள் நடைபெற்ற இந்த மோதல் சம்பவம் கைதிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கல்மண்டபம் அருகே உள்ள வயல்வெளியில் சிக்கிய புள்ளிமானை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். புதுவை கல்மண்டபம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த வேலவன் என்பவரின் வீட்டு தோட்ட வேலையில் புள்ளிமான் ஒன்று சிக்கி காயமடைந்த நிலையில் தவித்தது. இதை கண்ட ஆனந்த வேலவன் உடனடியாக மடுகரை தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தார். தகவலின் பேரில் தீயணைப்பு நிலைய அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அவர்கள் வேலையில் சிக்கி தவித்த புள்ளிமானை பாதுகாப்பாக மீட்டனர். காயமடைந்திருந்த மானுக்கு புதுவை கால்நடை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் புள்ளிமான் வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து வனத்துறையினர் அந்த மானை பாதுகாப்பாக காட்டுப்பகுதியில் விடுவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் அமைப்பை மாநிலம் முழுவதும் வலுப்படுத்தும் நோக்கில் ரெட்டியார்பாளையத்தில் நடைபெற்ற கட்சி நிர்வாகிகளின் முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளில் பொறுப்பாளர்களை நியமிப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில்
கட்சியின் பொதுச் செயலாளர்களான டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு அணிகளின் தலைவர்கள், மாவட்ட மற்றும் தொகுதி நிர்வாகிகள், கட்சியின் முக்கிய நிர்வாக குழு உறுப்பினர்களும் பங்கேற்றனர். அமைப்பு நிர்வாகம் குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால செயல் திட்டங்கள், உறுப்பினர் சேர்க்கை இயக்கம், இளைஞர் மற்றும் மகளிர் அணிகளை வலுப்படுத்துதல், தொகுதி வாரியான கட்சி கட்டமைப்பை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. குறிப்பாக புதுச்சேரியில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் விரைவாக புதிய பொறுப்பாளர்களை நியமித்து கட்சியின் அடிப்படை கட்டமைப்பை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டது. ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுமக்களுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தும் வகையில் நிர்வாக அமைப்பை உருவாக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. தொகுதி வாரியாக கட்சி அலுவலகங்கள், மேலும் அனைத்து முக்கிய தொகுதிகளிலும் கட்சி அலுவலகங்களை திறந்து மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டு தீர்வு காணும் வகையில் நிரந்தர செயல்பாட்டு மையங்களை உருவாக்குவது குறித்தும் கூட்டத்தில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. மேலும் ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இந்த ஆலோசனைக் கூட்டம் கட்சியின் எதிர்கால வளர்ச்சி மற்றும் அமைப்பு விரிவாக்கத்திற்கான முக்கிய கட்டமாக கருதப்படுவதுடன் வரவிருக்கும் அரசியல் நடவடிக்கைகளுக்கு அடித்தளமாக அமையும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய வேளாண் அறிவியல் நிலையங்களின் மண்டல பயிலரங்கு புதுச்சேரியில் துவங்கியது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக கல்வி இயக்ககம், இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம், புதுச்சேரி காமராஜர் வேளாண்மை அறிவியல் நிலையம் ஆகியவை இணைந்து நடத்திய வேளாண் அறிவியல் நிலையங்களின் மண்டல பயிலரங்கு புதுச்சேரியில் துவங்கியது. இந்த பயிலரங்கை அரசு செயலர் யாசின் சௌத்ரி துவக்கி வைத்தார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் 33 வேளாண் அறிவியல் நிலையங்களின் 2025-26 ஆண்டுக்கான செயல்பாடுகளை மதிப்பாய்வு செய்வதோடு 2026-27 ஆண்டிற்கான செயல் திட்டங்கள் குறித்தும் இந்த இருநாள் பயிலரங்கில் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க கல்வி இயக்குநர் முருகன் வரவேற்புரை வழங்கினார். தொடர்ந்து தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் நரேந்திரபாபு பேசுகையில், கால்நடை வளர்ப்பு துறைகள், பண்ணை அளவிலான கள ஆய்வுகள் மற்றும் முதல்நிலை செயல் விளக்கங்களின் அவசியத்தை வலியுறுத்தினார். தமிழ்நாடு மேலாண்மை பல்கலைக்கழக துணைவேந்தர் சுப்பிரமணியன் பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் விரிவாக்க பணிகள் தொடர்பான முன்னெடுப்புகளை விளக்கினார். இயக்குநர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள், விஞ்ஞானிகள், வேளாண் அறிவியல் நிலைய பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பயிலரங்கில் ஒரு பகுதியாக வேளாண் அறிவியல் நிலையங்களின் மாதாந்திர செயல்பாடுகளை தொகுத்து வழங்கும் ஸ்பார்க் புல்லட்டின் இதழுக்கான QR குறியீடு வெளியிடப்பட்டது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள 33 மாத நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்ட நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 2016 முதல் 2018 வரை 33 மாதத்திற்கு 7வது ஊதிய குழு உயர்த்திய ஊதியம் மற்றும் நிலுவை சம்பளத்தை நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வழங்க வேண்டும் என உள்ளாட்சித்துறை உத்தரவிட்டு 6 மாதமாகியும் இதுவரை வழங்காத உழவர்கரை நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்ட நடவடிக்கை குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் எதிரே கூட்டுக்குழு தலைவர் கதிரேசன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி 100 அடி சாலையில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தில் இன்று காலை நிகழ்ந்த சாலை விபத்தில் பைக்கில் சென்ற முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடமான 100 அடி சாலை ரயில்வே மேம்பாலத்தில் இன்று காலை வழக்கம் போல் வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அப்போது புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி சென்ற லாரி ஒன்று அதன் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது எதிர்பாராத விதமாக மோதியதாக கூறப்படுகிறது. இந்த மோதலின் தாக்கத்தால் பைக்கில் சென்ற முதியவர் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்தார். அதன் பின் லாரியின் சக்கரம் அவரது மீது ஏறி சென்றதாக கூறப்படுகிறது. இதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பெரும் போக்குவரத்து நெரிசல் நிலவும் மேம்பாலத்தில் நிகழ்ந்த இந்த விபத்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விபத்தை நேரில் கண்ட வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர். விபத்து ஏற்பட்ட பின்னரும் லாரி ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து சென்றதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பகுதியில் இருந்த சில வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் லாரியை பின்தொடர்ந்து சென்றனர். பொதுமக்கள் மடக்கி பிடித்து முருங்கப்பாக்கம் சந்திப்பு அருகே சென்றபோது லாரியை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். அப்போது சிலர் லாரி ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது.
விபத்து குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது விபத்து நடந்ததே தெரியவில்லை என லாரி ஓட்டுநர் பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பின்னர் அவரை பொதுமக்கள் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தகவல் அறிந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சாலையில் உயிரிழந்து கிடந்த நபரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். உயிரிழந்த நபருக்கு சுமார் 50 வயது இருக்கும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்பது குறித்து அடையாளம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்து தொடர்பாக வடக்கு போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்துக்கான காரணம், லாரியின் வேகம், ஓட்டுநரின் கவனக்குறைவு உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நகரின் முக்கிய மேம்பாலத்தில் நிகழ்ந்த இந்த விபத்து வாகன ஓட்டிகளிடையே சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை மீண்டும் ஏற்படுத்தியுள்ளதுடன் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பையும் ஏற்படுத்தியது. நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் மீது கொண்டுள்ள பாசத்தையும் அரசியல் பற்றையும் வெளிப்படுத்தும் வகையில் அவரது உருவப்படத்தை திருமண மேடையில் வைத்து மணமக்கள் தாலி கட்டிக்கொண்ட நிகழ்வு புதுவையில் நடைபெற்றுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை நிர்வாகி பிரபுவின் மகள் சௌமியா மற்றும் அருண்குமார் ஆகியோரின் திருமண விழா வில்லியனூரில் கோலாகலமாக நடைபெற்றது. உறவினர்கள், நண்பர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். திருமண நிகழ்ச்சிக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடையில் மணமக்கள் அமரும் இடத்தின் அருகே விஜயின் பெரிய உருவப்படம் வைக்கப்பட்டிருந்தது. திருமண சடங்குகள் நடைபெறும் நேரத்தில் அந்த உருவப்படத்தை முன்னிறுத்தியே மணமகன் அருண்குமார் மணமகள் சௌமியாவுக்கு தாலி கட்டியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் விஜய் மீது குடும்பத்தினர் கொண்டுள்ள அன்பு, மரியாதை மற்றும் அரசியல் ஆதரவை வெளிப்படுத்தும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததாக நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். திருமண விழாவில் பங்கேற்றவர்கள் இந்த காட்சிகளை வீடியோ மற்றும் புகைப்படங்களாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்தனர். இதையடுத்து அந்த காட்சிகள் பல்வேறு தளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. விஜய் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பலரும் இந்த நிகழ்வை வரவேற்று கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். சிலர் அதை ரசிகர் பற்றின் வெளிப்பாடாக குறிப்பிட்டுள்ள நிலையில் மற்றொரு புறம் இந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது. திரை நட்சத்திரங்கள், அரசியல் தலைவர்கள் மீது கொண்டுள்ள ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக ரசிகர்கள் பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவது புதிதல்ல. இருப்பினும் திருமண மேடையிலேயே விஜயின் உருவப்படத்தை வைத்து மணமக்கள் தாலி கட்டிய சம்பவம் புதுச்சேரியில் அரிதான நிகழ்வாக கருதப்படுவதுடன் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலான கவனத்தை பெற்றுள்ளது. இந்த நிகழ்வின் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் அது பேசுபொருளாக மாறியுள்ளது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் பிரியதர்ஷினி நகரில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் 30.41 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டம் செயற் பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பிரபாகர், இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் ராஜகண்ணு மற்றும் கொம்பாக்கம் ஊர் முக்கியஸ்தர்கள், மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தம் சுடுகாடு பாதையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட ஊசுடு சட்டமன்ற தொகுதியின் சேத்தநத்தம் சுடுகாடு சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. 28 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் பணியை ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி துவக்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகர், உதவி பொறியாளர் சத்யநாராயணன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்த பணியின் மூலம் அப்பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வந்த கழிவுநீர் தேக்கம் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என பொதுமக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். பெரிய கூட்டக்குப்பம் அருகே உள்ள நடுக்குப்பம் பகுதியில் சுடுகாடு தொடர்பாக நீடித்து வரும் பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் அந்த சுடுகாட்டை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த மீனவர்கள் ஒருமித்த குரலில் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி அனைத்து மீனவர்களின் கலந்தாய்வு கூட்டம் காலாப்பட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒரு மாநிலங்களைச் சேர்ந்த மீனவ சங்க நிர்வாகிகள், சமூக பிரதிநிதிகள், மீனவ சமூகத்தை சேர்ந்த பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரிய கோட்டக்குப்பம் அருகே உள்ள நடுக்குப்பம் பகுதியில் வசிக்கும் தலித் சமுதாயத்தினருக்கும் மீனவ சமூகத்தினருக்கும் இடையே சுடுகாடு பயன்பாடு
அதன் இருப்பிடம் தொடர்பாக நீண்ட காலமாக கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது. இந்த விவகாரம் கடந்த சில மாதங்களாக தீவிரமடைந்து வருகிறது. மேலும் அப்போது சம்பந்தப்பட்ட தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. தகவல்கள் வெளியாகியுள்ளதால் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு மீனவ சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தங்களது வாழ்விடங்கள் மற்றும் பாரம்பரிய பயன்பாடுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதோடு பிரச்சினைக்குரிய சுடுகாட்டை தற்போதைய இடத்திலிருந்து மாற்றுவதே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். சோழாவட்டில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய மீனவ சங்க நிர்வாகிகள் நடுக்குப்பம் பகுதியில் உள்ள சுடுகாட்டை மாற்று இடத்திற்கு இடமாற்றம் செய்ய வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மீனவ சமூகத்தின் கோரிக்கையாக தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலர் காளியம்மாள் நடுக்குப்பம் பகுதிக்கு நேரில் சென்று மீனவ சமூக மக்களை சந்தித்தார். அப்போது சுடுகாடு தொடர்பான பிரச்சினை குறித்து மீனவர்களிடம் கேட்டறிந்த அவர் அவர்களின் கோரிக்கைகள் கருத்துக்களை பதிவு செய்தார். நடுக்குப்பம் சுடுகாடு விவகாரம் தொடர்பாக தற்போது சமூக மற்றும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி அரசு விரைவில் தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. இந்நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி அரசுகள் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது பொதுமக்கள் மற்றும் மீனவ சமூகத்தினர் கவனம் செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறைக்கு நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கல்வித்துறை வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தேசிய மக்கள் முன்னணியின் நிறுவன தலைவர் சுவாமிநாதன், தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்க முடியாத கையாளாகாத அரசு புதுச்சேரியில் ஆட்சி இருக்கிறது. 90% மேற்பட்ட மக்கள் வாக்களித்து புதுச்சேரி மாநில குறைந்த சொற்ப சதவிகித மக்களால் தேர்வு செய்யப்பட்ட என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு மக்களின் வாக்குகளை வாங்கிக் கொண்டு நிர்வாகத்தை முற்றிலும் முடக்கி வைத்துள்ளது. ஜனநாயகத்தின் மீதான நேரடி தாக்குதல். பள்ளி கல்வித்துறை என்ற தலைமையற்ற அனாதையாக கிடக்கிறது. பொறுப்பு அமைச்சர் இல்லை, நிரந்தர இயக்குநர் இல்லை. இந்த வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட வெற்றிடத்தில் பிரெஞ்சு பாடம் படிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி உரிமை சூறையாடப்படுகிறது. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதிவிட்டதாக வெறும் அறிக்கை விடுவிட்டு முதலமைச்சர் கடந்த மாதங்களை கடத்திவிட்டார். ஆனால் பள்ளிகள் திறந்த பின்னரும் எந்த உத்தரவும் இல்லை. மாறாக பள்ளி நிர்வாகங்கள் மாணவர்களை மிரட்டி பிரெஞ்சுக்கு பதிலாக வேறு மொழியை திணிக்கின்றனர். இந்த கொடுமையை சொல்ல அரசின் கதவை தட்டினோம், இயக்குநர் இல்லை, அமைச்சர் இல்லை. முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்றால் நாள் முழுக்க உணவு கட்டி கொண்டு காத்திருக்க வேண்டும் என்ற அவல நிலை. இதை தவிர வேறு என்ன சொல்ல? இது மக்களாட்சி இல்லை, மக்களை அவமதிக்கும் மெத்தன ஆட்சி. முதலமைச்சர் மட்டுமே எல்லாம் என்றால் அமைச்சரவையை கலைத்துவிட்டு ஒற்றை ஆட்சியை அறிவியுங்கள். துறைகளை முடக்கி வைத்துக் கொண்டு மக்களை அலைய விடுவது கோழைத்தனத்தின் உச்சம் என தெரிவித்துள்ளார். பொதுமக்களை திரட்டி சட்டமன்றத்தை முற்றுகையிடும் மாபெரும் போராட்டத்திற்கு நாங்கள் தயங்க மாட்டோம். மக்களின் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 13,620 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 259 ரூபாய். ஆண்டுதோறும் 10% கூடுதல் நிதி வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் ரங்கசாமி வலியுறுத்தல். பாஜகவிலிருந்து விலகினார் ரவி. அரசியல் பயணம் தொடரும் என அறிவிப்பு. லாஸ்பேட்டை தொகுதியில் முதியோருக்கு இலவச போர்வை காலணிகள் வழங்கும் திட்டம். சட்டமன்ற உறுப்பினர் வி பி சிவக்கொழுந்து துவக்கி வைப்பு. காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் மோதல், ஒருவர் காயம். செல்போன் பயன்படுத்தியது தொடர்பான புகாரால் தாக்குதல் நடந்ததாக தகவல். ரயில்வே மேம்பாலத்தில் கோர விபத்து. பைக் மீது லாரி மோதியதில் முதியவர் உயிரிழப்பு. தப்பி செல்ல முயன்ற லாரி ஓட்டுநரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். திருமண மேடையில் விஜயின் உருவப்படம் வைத்து தாலி கட்டிய மணமக்கள். புதுச்சேரியில் நடந்த நிகழ்வு சமூக வலைதளங்களில் வைரல்.